அதை பிள்ளை பெற்று போட்டுட்டா. எதுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட என் தங்கச்சி சாப்பாட்டில் கையை வச்சதை இழுத்து எங்களை வெளியில் விட்டுட்டாங்க. கேயாலினி எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரியுமா? நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி அத்தையோட கடந்து வந்த பாதை வேணும்னா சொல்லுங்கள், அவங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி நான் உங்களை அத்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் பாதி பேர் எல்லோரும் போட்டு விடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கோசரம் இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சந்தோஷம், துக்கம், கவலை, வருத்தம் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்கும். என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சால் போதும். அது மாதிரி உங்கள் பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க உங்களோட கஷ்டத்தை. இப்போ 52 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அந்த 7 பேத்துல கடைசி தங்கச்சி பிறக்கையில் பிறந்து 3 மாதத்து குழந்தையில அப்பா இறந்துட்டாரு. எல்லாத்தோட பெரிய காலுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. கடைசி தங்கச்சி பிறந்திருக்கிறார். அப்போ நான் 3 வருஷத்து குழந்தை. அப்பா இறந்துட்டாரு. இறந்த மறுபடி எங்கள் அம்மாவுக்கு செம்ம கஷ்டப்படுறாங்க. குழந்தைய பார்ப்பாங்களா, இல்லை அக்காவை பார்ப்பாங்களா, இல்லை எங்களை பார்ப்பாங்களா, நாங்கள் 7 பிள்ளைய பார்ப்பாங்களா, இல்லை எங்கள் அக்கா குழந்தைய பார்ப்பாங்க, நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், எப்படி பொழைப்போம், எதுக்குமே வழி இல்லை. அப்புறம்தான் எங்கள் அம்மா ஒவ்வொருத்தரையும் 3 பேர்த்த கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே 2 பிள்ளைய டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 2 அக்கா வீட்டு வேலைக்கு தான், வேலைக்கு டாக்டர் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க. 2 அக்கா டாக்டர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி குழந்தை. நான் பள்ளிக்கூடத்தை ஊற்றி மிதிச்சதே இல்லை. ஏன்னா இந்த தங்கச்சியை பார்த்துக்கணுமே. இந்த தங்கச்சியை பார்த்துக்கிட்டா தான் அம்மா ஏதோ ஒரு வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. தினம் சாயங்காலம் போய் ஒரு சந்தை இருக்குது, அந்த சந்தையில் போய் கீரை வாங்கிட்டு வந்து அரிஞ்சு நல்லா தண்ணி தெளித்து வச்சு காலையில் 3 மணிக்கு அந்த கீரையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வேலூர், நாங்கள் வளர்ந்த ஊரெல்லாம் வேலூர். எங்கள் அம்மாவை கொடுத்த ஊர் துக்காச்சி. ஆனால் எங்கள் அம்மா வேலூருக்கே வந்துட்டாங்க. நாங்கள் பூர்வீகமெல்லாம் எங்களுக்கு வேலூர் தான். வேலூர்னா பரமத்தி வேலூரில் பொத்தனூர் புதுப்பளையம். எங்கள் லைட்டு வசதி கிடையாது. அப்போ இங்கேருந்து ஒரு 2 மைலுக்கு பக்கம் எங்கள் அம்மா அந்த கீரையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு என்னை கையில் பிடிச்சிக்கிட்டு, எனக்கு பயமாக இருக்கும். தவக்கலை கத்துறது எனக்கு பயமாக இருக்குதம்மாம்பே. சாமி நான் வரணும்ல, வாசாமின்னு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அம்மா போகும். அப்போ மழை பெஞ்சு மழை ஈரமாக இருக்கும். அந்த மழை ஈரத்தில் அந்த ரவுண்டாக அந்த நீல கலராக இருக்கும் பாரு. அப்போ அம்மா பாம்பு விஷங்கைக்கு இருக்குதுமான்னு எங்கள் அம்மாவில் கையை பிடிச்சிட்டு அந்தாண்ட போவேன். எங்கள் அம்மா அது ஒன்றும் இல்லையா, வாயான்னு கூட்டிகிட்டு போய் என்னை கொண்டு ஒரு அக்கராக்கரம் திண்ணையில் உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அந்த ஊர் பூரா கீரை விற்றுக்கிட்டு வரவங்கள 10 மணி ஆயிரும். அந்த 10 மணி வரைக்கும் நான் அந்த திண்ணையிலேயே உட்காந்துருப்பேன். அதுக்கு மேலே எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு 4 நாளுக்கு இட்லி வாங்கி கொடுத்து என்னை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போவோம். சந்தைக்கு போனால் அந்த வெத்தலையெல்லாம் சின்ன சின்ன வெத்தலையெல்லாம் அதை கொண்டு போய் எங்கள் அம்மா அந்த சந்தையில் உட்கார வச்சுக்கிட்டு என்னைய அந்த சந்தைக்கு தண்ணி ஊற்றும். இந்த காயெல்லாம் விற்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் சொம்பு ஒவ்வொரு ரூபான்னு தண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஊற்றி அந்த காசையெல்லாம் வாங்கி கொண்டாந்து எங்களுக்கு சாப்பாடு போடும். அப்போ என் தங்கச்சியை பார்க்கறதுக்காக நான் போயிடணும். என் தங்கச்சி எந்நேரம் நானே தான் வச்சுருப்பேன். கடைசி தங்கச்சி கவிதத்தை. ஆமாம், அவளை வச்சுக்கிட்டு அவளை எங்கேயுமே என்னால் இறக்கி விட முடியாது. நான் எத்த சோடு அவளை வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ரொம்ப ஒரு நாள் பசியான பசி. பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. சரி, பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குது, நம்ம தான் அரிசி சோறு பார்த்து 1 மாதம் தானே பார்க்குறோம். 1 மாதம் ஆனால் தான் அரிசி சோறு, இல்லைன்னா கம்மஞ்சோறு, இல்லைன்னா சோளச்சோறு. இது 2மே தான் தின்னு வளர்ந்தேன். ஏன்னைக்கு ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குது, வா போகலான்னு சொல்லி என் தங்கச்சிக்கு தூக்கி அவளுக்கு தலையை சீவி விட்டு தண்ணி ஊற்றிட்டு அவளை இக்களை தூக்கிட்டு கொண்டு உட்கார வச்சா அந்த கல்யாண வீட்டுக்காரங்க அதை பிள்ளை பெற்று போட்டுட்டா. எதுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட என் தங்கச்சி சாப்பாட்டில் கையை வச்சதை இழுத்து எங்களை வெளியில் விட்டுட்டாங்க. போய் அங்கே யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நடி அடிக்கிறான், உன்னை ஆடி அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போக சொன்னான்னு. பசிதாக்கா இந்த சோத்துக்காக எத்தனை அடி வாங்குறோம் பாரு அப்படின்ட்டு. சரி, அழுவாதீங்க. எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மாவும்
எங்கள் சின்னம்மாவும் அக்கா தங்கச்சி, எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் அண்ணன் தம்பி. வேலைக்கு போயிட்டு வரையில வியாழக்கிழமை கண்டா அவருக்கு சம்பளம் வரும். அந்த சம்பளம் வரையில பொறி வாங்கிட்டு வருவாங்க, பொறிகளில் வாங்கிட்டு வருவார். அப்போ எங்களுக்கு ஒரு மூட்டையும் மூட்டையும் வாங்கி கட்டிகளில் வாங்கிருக்கேன்னு சொல்லி வீட்டு பிள்ளைக்கு வாங்கி தராத உன் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு வாங்கி தரையா அப்படின்னு கேட்பா. அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்னதாக விட்டுட்டு இதுங்களுக்காக நான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டு எங்கள் சின்னாய்க்காரி போயிடுவா. உங்கள் அப்பா மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு கிணா கண்ட மாதிரி இருக்குது எங்கள் அப்பா. நல்லா குழந்தையில ஞாபகம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காங்க. அது பார்த்த மாதிரியும் கொஞ்சம் நல்லா வர தெரியும். ஃபோட்டோலாம் இல்லை, எனக்கு தெரியாது. 3 வயசு குழந்தை. ஆமாம். இருந்து 4 மைல் 5 மைலுக்கிட்ட போய் சோறு காலை நேரமே ஆக்கி தர மாட்டாங்களாம்மா. சோத்தை போட்டு கொடுத்தா நான் கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பயிர் பாம்பு பூச்சி இதெல்லாம் போகும். வெத்தலை கொடி போட்டு வெத்தலை கொடிக்க போகணும். போய் அவருக்கு சோத்தை கொண்டு போய் அவர் போகும்போது சொல்லிட்டு போயிடுவார், கண்ணு சோறு சின்னம்மா அண்ணா ஆக்கலையாமாம்மா, நீ சோறு ஆக்கி கொடுத்தா கொண்டுட்டு வா சாமின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். எங்கள் சின்னாயி எங்கள் அண்ணாக்காரனே நீ அடிச்சுடுவாங்க. சோறு போட்டு ஆறு வளர்த்துறது, சோறு கொண்டு போகிறதுக்கு மட்டும் என்னைய கூட்டு சோத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு வாடிம்பாங்க. அண்ணன் போக மாட்டாரா? போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வசதியான இங்கே போக மாட்டாங்கல்ல. நாங்கள் யாருமே இல்லை, அனாதை தானே. தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போனால் அந்த இடத்துல பாம்பு இந்தாண்ட போகும் அப்படின்னு நின்றுக்குவேன். யாராவது ஒரு மணி சத்தம் கேட்டு சைக்கிள் சத்தம் கேட்டால் தான் அந்த சோத்தை கையில் பிடிச்சிட்டு ஓடுவேன். ஓடி போய் இந்த மேட்டில் நின்றுக்குவேன். அங்கே நின்றுக்கிட்டு சித்தப்பா சாமி அப்படியே கீழே இறங்கி வாங்கும். அங்கே போனால் அத்தத்தை பெரிய பாம்பு, தண்ணி பாம்பு போகும். 11 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை எப்படி இருப்பேன். அரிசி சோறு கிடைக்கிறதே பெருசு. சாப்பிட்டீங்கன்னா சொல்ல முடியுது, சித்தப்பா சோறு சாப்பிட சித்தப்பாண்ணா உட்கார வச்சு நல்லா தயிர் சோறு ஒரு மூடி, அந்த மூடியில் அப்போ பித்தாளை மூடி இத்தா சோறு இருக்கும். இத்தா சோறு மூடியில் சோறு வழியாக அள்ளி கொடுத்து சாப்பிட சொல்லுவார். போதுமாடா அப்படிம்பாரு. எனக்கு 10வது சித்தப்பான்னா இன்னும் கொஞ்சம் அள்ளி வைப்பார். அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு மண்டை சொறிவேன். ஏம்மா அப்படிம்பாரு. காசு வேணுமாடாம்பாரு. ஆமாம் சித்தப்பாம்பேன். 1 ரூபா கொடுப்பாரு. அந்த 1 ரூபாய் வாங்கினா ஒரு மிட்டாய் 1 பைசா. அந்த 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் வரும்? இங்கேருந்து போய் ஒரு வாய்க்காந்தரம் இருக்கும், அண்ணாவுக்கு 25 மிட்டாய். அந்த 25 மிட்டாயை நான் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் சின்னம்மா சொல்லங்காட்டி நான் பாப்பாவை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் போய் நம்மளாக கொஞ்சம் பிள்ளையை பார்க்காம நம்மளை விட்டுட்டாங்களே, நேரம் பிள்ளையை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருக்காங்கன்ட்டு போய் வச்சுட்டு அங்கே ஒரு வாய்க்கா போகும். அந்த இடத்துல அந்த மிட்டாயை வாங்கி நான் தின்னுக்கிட்டு நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டு திருப்பி இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது 3 மணி ஆயிடும். 3 மணிக்கு போனால் அது வாய்க்கால் அந்த சின்ன வயசுலேயே போவீங்களா? வாய்க்கால் சின்ன வயசில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அங்கேயே குளிச்சுக்கிட்டு இருப்பேன். குளிச்சுட்டு அந்த மிட்டாயை நான் தின்னுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு மிட்டாயும் தின்னுக்கிட்டு தூக்கிட்டு பாப்பாவுக்கு 4 நாளுக்கு மிட்டாய் வாங்கிக்கிட்டு மீதி 50 காசு இருக்குது. அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தால் இன்னொரு அக்கா என்னை போட்டு அடிப்பாள். இன்ன வரைக்கும் எங்கே போனேன்னு. சித்தப்பாவுக்கு சோறு கொண்டு போனேன்னா நீ காலையில் மணி 10 மணிக்கு சோறை கொண்டு போயிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வரையே இந்த குழந்தை யார் பார்த்துக்குவா? சின்னம்மாவோட பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நீ அவங்கள நம்பி நீ விட்டுட்டு போகலாமா அப்படின்னு அடிக்கிறாங்க. கொண்டு போகலின்னா அவங்க அடிக்கிறாங்க, கொண்டு போனால் இவங்க அடிக்கிறாங்க. நான் யாருக்குன்னு பார்ப்பேன். அத்தனை கஷ்டம் தாண்டி போச்சு. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்கள் பாப்பாவும் நானும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்கள அந்த வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்குறாங்க. பிள்ளைங்களாம் நாங்கள் விளையாடுறோம். சின்ன பிள்ளைக்கு தீனி வாங்க காசு கொடுத்தா நம்ம யார் கொடுத்தாலும் வாங்கத்தானே செய்வோம். உடனே அந்த வீட்டுக்கு குடி வந்த பொம்பளை என்ன பண்ணிவிட்டா, கண்ணு டீ வாங்கிட்டு வரையா அப்படின்னு. டீயும் போண்டாவும் வாங்கிட்டு வரையான்னு. சரின்ட்டு என் தங்கச்சி இடுப்பில் வச்சுக்கிட்டு சொம்பு கொடுப்பாங்க டீக்கு, அதை வாங்கிக்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்து அந்த பொம்பளை 4 அண்ணா கொடுத்தா. 4 அண்ணா கொடுத்துட்டாலே ஒரு ஆசை வந்துருச்சு. திருப்பி கடைக்கு போகணும்னு கூப்பிட்டா நானே தான் போவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 தாட்டி அந்த வீட்டுக்கு வெவ்வேறு ஆம்பளை வந்துட்டு இருக்கிறான். அது அப்போ உங்களுக்கு தெரியல? அது எனக்கு அப்போ தெரியல. சின்ன வயசு, காசு கிடைக்குது, நம்ம பாப்பாவுக்கு முட்டாய்க்காச்சு, எனக்கு முட்டாய்க்காச்சு, நமக்கு அது தெரியுமா?
இவங்க தான் வர்றாங்கன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா இந்த அம்மா 4 தாட்டி டீ வாங்கிற சொல்லிச்சு, 4 தாட்டியும் போனால் நாலனா கொடுக்குது, விட்டே எவ்வளோ காசு நமக்கு வந்துருச்சே அப்படின்ட்டு காசை வாங்கிக்கிட்டேன். மக்கானாலும் அந்த பொம்பளை கூப்பிடுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆள் வந்தவொடனே என்னை கூப்பிடுச்சு. ஓ இது பரவாயில்லையே, ஒரு ஆள் அரை வந்தம்மா டீ வாங்கிற சொல்லிட்டான்னு சொன்னால் 4 நாள் கொடுத்தா. மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் முடிச்சு ஒரு ஆள் வந்தால் 4 நாள் கொடுத்தா. இப்படியே 2 நாளாக கொடுத்தா. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா காக்காய் பையன் வீட்டுக்கு ஒரு குடி வந்திருக்குறாங்க, அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, யாரடி புதுசாக குடி வந்திருக்கிறா அப்படின்ச்சு. யாரோ ஒரு அம்மா வந்திருக்குறாங்க. ஒரு அண்ணன் வந்தார், இனி டீ வாங்கிட்டு சொல்லி எனக்கு 4 நாள் கொடுத்துச்சு. 2வது ஒரு அண்ணன் வந்தார், டீ வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா அதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது யாராக இருக்கும் அப்படி காசு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. அப்போல்லாம் காசு ரொம்ப கஷ்டம் தானே, யாருன்ட்டு. ஒரு நாள் பார்த்துட்டு எங்கள் அம்மா போய் அந்த அண்ணாவை கேட்டாங்க, அண்ணா உங்கள் வீட்டுக்கு 6 நாள் குடி வந்திருக்குறாங்கண்ணா, யாரோ ஒரு புருஷன் முண்டாட்டி வந்துருக்கு. அப்புறம் சொன்னிச்சு, அது என்னன்னா ஒரு ஆள் வந்துச்சாமா 4 நாள் கொடுத்துச்சாமா, 2வது ஒரு ஆள் வந்துச்சாமா 4 நாள் கொடுத்துச்சாமா அப்படின்னு கேட்குவோம். அந்த ஆளை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏம்மா நீ இந்த வேலைக்கு தான் இந்த வீட்டு குடி வந்திருக்கிறியா, வீட்டை காலி பண்ணிட்டாங்க. நானும் மக்கானாலும் இந்த பொம்பளை கூப்பிடுவாளான்னு பார்த்தா எட்டி போய் பார்த்தேன், எங்கே இந்த வீட்டில் ஒரு சத்தத்தை எங்கன்னா எட்டி பார்த்தா ஊடு பிரிச்சோன்னு கிடந்துச்சு. அந்த ஆளை போய் நான் கேட்டேன், என்னன்னா அந்த வீட்டில் குடியிருந்தாக்கா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா. அப்படியே அப்போ போய் எங்கள் அம்மாவை கேட்டேன், ஏம்மா அந்த வீட்டில் அந்த அண்ணா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, அடியே அவங்க நல்லவங்க கிடையாது, அது மோசமானவங்கடி, அதுக்கு தான் உனக்கு சும்மா 4 நாள் கொடுத்துருக்குறாங்க, இனிமேல் அந்த போவாதடி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயும் தெரியாது, நான் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், சரிப்பா நம்ம அம்மா சொல்லிருச்சு அப்படின்ட்டு அந்த காசை கொண்டு போய் எங்கே காசு பறித்து வச்சா காசு ஃபுல்லாக போடுமாமா குட்டி போடும் அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றிலையும் நான் பறித்து வச்சு அந்த காசை போட்டு நப்பி வச்சுட்டு வந்துட்டேன். நான் வச்சது 3 ரூபா காசு, எனக்கே தெரியாது, எச்சாவே போட்டு நாட்டிருக்குது. மறுபடியும் பறித்து பார்த்தா காசு 50 காசு எச்சா வந்துச்சு. ஆனால் இந்த பறிச்சு வைக்க காசு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இவ்வளோ காசு சேர்ந்து போச்சு அப்படின்னு. மக்கானால் நான் அதை பறித்து வைக்கிறத பார்த்தது எவனா என் காசு பூரா எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம இந்த இடத்துல தானே வச்சோன்னா ஒவ்வொரு குழியாக தோண்டி பார்க்குறேன், காசை காணோம். ஐயோ நேற்று 50 காசு சேர்த்தி கொடுத்துச்சு, இன்றைக்கி உள்ள காசும் போயிருச்சே. பேசாட்டுக்கு பாப்பாவுக்கு தீனி வாங்கி தர சொல்லிச்சு, அம்மா கொடுத்துருக்கலாம், இல்லை நானாச்சும் வாங்கி தின்றுருக்கலாம், இது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களே காணாமே அப்படின்னுச்சு. சரியா நீ இதோட முடிச்சுக்கலாம், பார்க்குறவங்களுக்கு சலுப்பாக போயிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு தாடி சந்திக்கலாம்.